அனைவருக்கும் வணக்கம். அகரத்தின்பர் எகரப்புள்ளியும் ஐயன் நெடுஞ்சினை மெய்பெற தோன்றும். இந்த நூற்பா மறுபடியும் ஐகாரம் தொடர்பான செய்தியை வலியுறுத்துகிறது. இங்கே முன்பே நம்ம பார்த்துருக்கிறோம், அகர இகரம் ஐகாரம் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அது போல இங்க என்ன சொல்றாருன்னா, கூடுதல் ஒரு தகவலாக அகரத்தின்பர் எகர புள்ளியும், அதாவது அகரம் அதனை அடுத்து எகர புள்ளி வரும்பொழுது அதுவும் ஐ என்கின்ற எழுத்தின் உச்சரிப்பு நிலையை பெறும். ஐ எனப்பட்ட நெட்டெழுத்தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த நெடில் எழுத்திற்கு இணையான ஒரு தன்மையை இது பெறுகிறது. இதோட இது முடிஞ்சிடுது. ஆனா இந்த மெய்பெற தோன்றும் என்பதற்கு உரையாசிரியர்கள் கூடுதலாக தகவல் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுது. அது காரணம் என்னன்னா, இங்க எகர புள்ளி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப எகரம் புள்ளின்றத சொல்லியாச்சு. அதனால அது எகரமாகிய மெய்யெழுத்து அப்படின்றது தெளிவா வந்துடுது. அப்ப திரும்ப இங்க மெய்பெற தோன்றும் அப்படின்னு சொல்றதுனால உரையாசிரியர்களுக்கு இங்க இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க. அது மட்டும் இல்ல, அவர்கள் காலத்துல ஒரு வழக்காரம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகரத்தை அடுத்து வகர புள்ளி பெறுகின்ற தன்மை உரையாசிரியர் காலத்திலே வந்துடுது. அது எந்த ஒலிக்கு, எந்த நெடிலுக்கு இணையானது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவ் என்கின்ற நெட்டெழுத்திற்கு இணையானதாக இருக்கிறது. அப்ப அதனால இவங்களுக்கு ஆனா இது தொல்காப்பியர் சொல்லல. அதனால இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதியை தொல்காப்பியர் நூற்பாக்கள்ல அமைச்சே சொல்லல. அப்ப அகர ஈகரம் ஐகாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அகர திம்பர் எகர புள்ளியும் சொல்லி அதுவும் ஐயன் நெடுஞ்சினை மெய்பெற தோன்றும் சொல்லிடுறதுனால இந்த மெய்பெற தோன்றும் என்பதை வாய்ப்பாக வைத்துக்கொண்டு அவர்கள் காலத்திலும் இது வழக்காறுல இருந்ததுனாலையும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகரத்தை அடுத்து வருகின்ற உகரம் அவ் என்பது போல ஒலிக்கும்னு சொல்றாரு இல்லையா? அகர இகரம் ஐகாரம் ஆகும் என்பது போலவே அகர உகரம் அவுகாரம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதனால இப்போ இதை நம்ம ஏன் இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையில இதுவே அகரத்து இன்பர் வகர புள்ளியும் இதுவும் அவுகாரம் என்கின்ற ஒரு தன்மையை பெறும் என்பதை இந்த மெய்பெற தோன்றும் என்கின்ற ஒரு வார்த்தை, இந்த சொல்லாடலை வைத்துக்கொண்டு இவர்கள் உரை எழுதுகிறார்கள். ஏன்னா இது தொல்காப்பியத்துல இந்த பதிவு இல்லை, ஆனா வழக்குல இருக்கு. அப்ப இதை இலக்கணத்துக்குள்ள கொண்டு வரணும். இந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்கு இந்த மெய்பெற தோன்றும் என்பதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றுதான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.